பிரதமர் என்ன பார்க்கிறார்? ஒரு நாட்டின் தலைவர் என்ன பார்க்கணும்? என்னுடைய நாட்டு மக்கள், வெளியில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 8 நாடுகளோடு 48 மணி நேரத்தில் பேசி அங்கே உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து இப்போ துபாயிலிருந்தெல்லாம் விமானங்கள் வர ஆரம்பித்து விட்டன. ஒரு பக்கம். இரண்டாவது, இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? இங்கே கலவரங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், இது வெளிநாட்டு விவகாரம். நம்ம இங்கே உள்ள இஸ்லாமியர்களோ யாரோ ஒருத்தர் அடிச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. இங்கே உள்ள ஷியாவும் பாகிஸ்தானில் சன்னி முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல ஷியா மசூதிகள் தாக்கப்பட்டு பல பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஸோ அப்போ இது ஷியாவுக்கும் சன்னிக்கும் இங்கேயும் நடக்குது, அந்த பக்கமும் நடக்குது. இதில் யார் ரைட்டுன்னு நம்ம சொல்லலை. இதில் நம்ம ஏன் தேவையில்லாமல் தலையிடணும்? இந்திய சன்னி முஸ்லீம்களுக்கு இதில் எந்த விதமான பாதிப்போ சம்பந்தமோ கிடையாது. அப்போ இந்தியா பத்திரமா இருக்கணும்னா 45 நாள் கழித்து என்ன வரணும்னா என்ன பண்ணணும்? அமைதியாக என்ன பண்ணுறாரு? ஈரானும் இப்போ அனுப்ப முடியாது, அனுப்ப மாட்டான். கத்தார் அனுப்பணுன்னாலும் அந்த ஸ்டேட் வழியாக தான் அனுப்பணும். அப்புறம் அமெரிக்காவிலேருந்து இந்த சமயத்தில் போய் அவங்ககிட்ட கேட்டால் அந்த அளவு ஒரு நாளைக்கு 10% டியூட்டியும் பாரு, ஒரு நாளைக்கு 30% பாரு, ஒரு நாளைக்கு 200% பாரு. அவர் ஒரு வித்தியாசமாக இருக்கார். அவர் நிலையான மனநிலையில் இல்லை. அவர் கிட்டத்தட்ட திராவிடம் அமெரிக்கா வரை பரவி இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை உருவாக்கிற அளவுக்கு ட்ரம்ப் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறார். அப்படி தானே இங்கே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் ஒரு நாளைக்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாரு, மறுநாளைக்கு முதல்வர் மனம் கோணாமல் இருப்போம்ங்கிறாரு. கிட்டத்தட்ட ட்ரம்ப்பும் ஒரே மாதிரி தான் பேசுகிறாரு. இது என்ன மனநிலை என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நம்ம அவர்களுக்கு மனநிலை சரியில்லைன்ற நம்ம அநாகரிகமாக பேசுவது தவறு. நம்ம அவரவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள். தகவல்கள் சரியாக அவர்களுக்கு புரிதல் இல்லை என்று நம்ம அதை நாகரிகமாக சொல்லிவிட்டு போகலாம்.